அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரி, ஹஜ்ஜுக்கு செல்லாத சகோதரர்களுக்கும் கூட இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். துல்ஹஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்கள் என்பது ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி ஆறுதல் தரக்கூடிய விதத்திலே அல்லாஹ் தஆலா அதுக்கான சிறப்புகளை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். ஏன் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் ஒவ்வொரு சாதாரண அமல், ஒரு திக்ராக இருக்கலாம், ஒரு துவாவாக இருக்கலாம், ஒரு குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், சதகா செய்வதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது நபி அவர்கள் சொன்னார்கள். ஜிஹாது செய்வதை விட ஜிஹாதுக்கு சென்று தனது உடமையையும் தனது உயிரையும் பறிகொடுத்தவரை தவிர ஜிஹாதுக்கு சென்று திரும்பி வரக்கூடிய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களில் இன்றைய நாளிலே இருந்து நேற்று மகரிபிலே இருந்து இன்று துல்ஹஜ் முதலாவது நாள் ஆரம்பமாகிறது. துல்ஹஜ் முதலாவது நாள் ஆரம்பமாகிறது. இன்று முதல் பெருநாள் வரைக்கும் உள்ள அந்த 10 தினங்களும் மிக 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 முக்கியமான நாட்கள். அதில் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும், அது என்ன அமலாக இருந்தாலும் சரி, சிறிய அமலாக இருக்கலாம், பெரிய அமலாக இருக்கலாம், அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி என்ன? ஜிஹாதுக்கு சென்று போரிடக்கூடிய ஒருவருடைய போரை விட சிறந்த நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருகிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்களை கவனஈனமாக நாங்கள் கழித்து விடக்கூடாது. ஆனால் சில சகோதரர்கள் அவருடைய உள்ளங்களிலே ரமதானுடைய காலத்திற்கு சிறப்பு இருக்கிறது, அதனை மதிக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இறுதி 10 வந்துவிட்டால் அதில் அதிகமான வணக்க வழிபாடுகள், ஏத்திகாஃப் என்ற வழக்கம் என்ன, 20 தொழுகைகள் என்ற வழக்கம் என்ன என்று பல்வேறு வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 தினங்களை அவர்கள் கணக்கெடுப்பதும் கிடையாது. ஆனால் உண்மையிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே பெரும் ஒரு கருத்து வேற்றுமை இருக்கிறது. என்ன கருத்து வேற்றுமை? ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் சிறந்ததா அல்லது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் சிறந்ததா என்று கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த நாட்கள் சிறப்பு வாய்ந்தவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நாட்களை கொண்டு சத்தியம் செய்கின்றார். அல்-குர்ஆனில் வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளை கொண்டு சத்தியமாக என்ற வசனத்திற்கு அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? விளக்கம், அது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் என்பதாக சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரி, வலியதுகுருல்லாஹ ஃபி அய்யாமின் மஅலூமாத், அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதற்காக குறிப்பிட்ட சில நாட்களில் என்று, அறியப்பட்ட சில நாட்களில் என்று சொல்லக்கூடிய அந்த அறியப்பட்ட நாட்கள், அல் குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய அறியப்பட்ட நாட்கள் என்பது இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 தினங்கள் தான் என்பதாக பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். சுப்ஹானல்லாஹ். வருடத்திலே ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு சில வேளை சிறப்புகள் இருக்கலாம், பல்வேறு சிறப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த 10 நாட்களுக்கு உள்ள சிறப்பு என்ன? இதிலே செய்யக்கூடிய அமல்களைத்தான் அல்லாஹ் தஆலா மிகவும் விரும்புகின்றான். அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய விஷயம் என்னென்று எங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகமா இல்லையா? ஆம், இதோ எங்களுக்கு ஒரு பெரும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்களை செய்வதற்கு. மிக இலகு ஒரு திக்ர் சொல்வதும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு அமல் இந்த 10 நாட்களிலே. அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அதிலே அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டிய அமல் என்ன? ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத். இந்த நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதனைத்தான் நாங்கள் சுருக்கமாக சொன்னால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த் என்ற அந்த திக்ரை நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நேற்று மகரிபில் இருந்து நாங்கள் ஆரம்பித்திருக்க வேண்டும். எனவே எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் சொல்லுவது, ஆண்களை பொறுத்தவரை சப்தமிட்டு சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் ஒரு கடை தெருவுக்கு சென்றால், ஒரு சூக்குக்கு சென்றால், வெளியிலே செல்லக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு பக்கத்திலே மற்றவர்கள் இருப்பார்கள். எனவே நாங்கள் சற்று நமது சப்தத்தை உயர்த்தி சொல்லும் பொழுது
மற்றவர்களுக்கும் அது ஞாபகம் வரும், மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் ஞாபகம் ஊட்டுகிறோம். எனவே நாங்கள் அதனை சப்தமிட்டு நாங்கள் சொல்லுவது ஆண்களை பொறுத்தவரை சுன்னத்தாக இருக்கிறது. பெண்களும் சப்தமில்லாமல் அவர்களும் வீடுகளிலே சொல்ல வேண்டும். வீட்டிலே உள்ள பிள்ளைகள் ஏனையவர்கள் எல்லோரும் இந்த தக்பீரை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதனை செய்வதற்கென்று ஒரு இடத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதோ அல்லது நாங்கள் வேறு வேலைகள் செய்யாமல் இருந்தால்தான் அதை செய்ய வேண்டும் என்பதோ எல்லாம் கிடையாது. மற்ற வேலைகளை செய்து கொண்டே இந்த தக்பீரை வெறுமனே நாவை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு அமல். எனவே எப்பொழுதும் நமது நாவு இந்த தக்பீர்களின் மூலமாக திளைத்திருப்பது இந்த நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல். அதே போல் இந்த நாட்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலாக நாங்கள் சொல்ல முடியும் நோன்பு நோட்பது. நோன்பு நோட்பது எங்களால் எவ்வளவு நோன்புகளை நோட்க முடியுமோ அது துல்ஹஜ்ஜுடைய நோன்பல்ல, துல்ஹஜ்ஜுடைய நோன்பல்ல, சுன்னத்தான நோன்பை அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமல் என்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த நாளையிலே நாங்கள் நோட்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக யாருக்கெல்லாம் கதா நோன்புகள் இருக்கிறதோ அவர்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம், அவருடைய கதாவான நோன்புகளை நோற்றுக்கொள்வது பெண்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. சில சஹாபாக்கள் கூட இந்த அவர்களுடைய கதாவான நோன்பை நோட்பதற்கு இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தினங்களை எதிர்பார்த்திருப்பார்கள் என்பதாக சில அறிவிப்புகளிலே நாங்கள் காண முடியும். அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் 9வது தினமான அரஃபாவுடைய தினம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நாளிலே நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோட்பது 2 வருடங்களின் பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நாட்களில் நன்மைகளை அல்லாஹ் தஆலா அள்ளித் தருவது போல அந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய தவறுகளும் மிக பாரதூரமானவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த நாட்களிலே செய்வது மிகவும் பாரதூரமான விடயம். ஏனைய நாட்களில் செய்வதும் தவறுதான். இருந்தாலும் இந்த நாட்களிலே அதாவது நாம் புறம் பேசுவது, பொய் சொல்லுவது, ஏமாற்றுவது, மோசடி செய்வது, இது போன்ற பல்வேறு தவறான நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய சர்வசாதாரண விடயங்கள், மற்றவர்களை பற்றி குறை கூறுவது, தவறாக எண்ணுவது, கீழ்த்தரமாக கருதுவது, இப்படி பல்வேறு விடயங்களை நாங்கள் உள ரீதியாகவும் வெளிரங்கமான செயற்பாடுகளிலும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் தவிர்த்து பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்த்திருப்பது மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஒரு நன்மையான காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது நாங்கள் பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும். பாவங்கள் எங்களுடைய தோல் புஜங்களிலே அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே தலைக்கு மேலால் பாவங்களை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களால் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, நன்மைகளை அதிகமாக செய்ய முடியாது. அதற்கு அது தடையாக அமையும். பாவங்களை நமது தலையிலே நாங்கள் சுமந்திருந்தால் அது எனக்கு நன்மையான காரியங்கள் செய்வதற்கு தடையாக அமையும். ஏன் சில வேளை எங்களுக்கு தெரியும், நாங்கள் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் எங்களுக்கு அதற்கு முடியாமல் இருக்கும். சிலவே அதற்கு காரணம் என்ன, பாவங்கள் நிறைந்திருக்கின்றன. எனவே அந்த பாவங்களிலிருந்து நாங்கள் திருந்தி தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே வருந்தி தௌபா செய்ய வேண்டும். தௌபாவுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் வர வேண்டும், திருந்த வேண்டும். திருந்தினதன் பின்னால் தான் எங்களுக்கு நன்மையான காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த 10 நாட்களை உனக்கு விருப்பமான முறையிலே கழிப்பதற்கு, அதனுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் பெருமதியாக கழிப்பதற்கு, ஒரு நிமிடத்தை கூட வீணாக்கி விடாமல் இருப்பதற்கு யா அல்லாஹ் எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி எங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நாங்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்வான், எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவான். எல்லாவற்றுக்கும் முதன்மையாக நமது உள்ளத்திலே இந்த நாட்களை பற்றிய மதிப்பு, மரியாதை, கண்ணியம் இருக்க வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை மதிப்பார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே தான் தக்வா இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்திலே உண்மையான ஈமான் இருக்கிறது, உண்மையான தக்வா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றுதான் இது போன்ற சிறப்புக்குரிய நாட்களை மதிப்பது, எங்கள் உள்ளத்தால் மதிப்பது. அந்த உள்ளத்திலே உள்ள மதிப்பினுடைய வெளிப்பாடுதான் எங்களுடைய செயல்களிலே வரும். அப்படி இல்லாமல் எவ்வளவுதான் நாங்கள் முயற்சித்தாலும் எங்களால் அந்த செயல்களிலே அந்த விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதரி, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கு சொல்லப்பட்ட விடயங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏனைய மக்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வாராக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.